வில்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நாளையிலேருந்து கந்தசஷ்டி விரதம் தொடங்க இருக்கிறது. அதில் முதல் நாள் நம்ம பூஜையை எப்படி ஆரம்பிக்கணும், என்னென்ன செய்யணும், எப்படி வழிபடணும், கலசம் வச்சு எப்படி பண்ணணும், படம் வச்சு எப்படி பண்ணணும், இல்லை கலசம் படம் எதுவும் வைக்காமல் எப்படி கும்பிடலாம், சும்மா சாதாரண முறையில் தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து நம்ம காலை கடன்களை எல்லாம் முடித்து மனசையும் எண்ணத்தையும் சிந்தனையும் முழுவதும் 100% முருகனுடைய நினைவோடையும் எண்ணத்தோடையும் சிந்தனையோடையும் செயல்பாட்டோடையும் எப்படி நாம் இந்த கந்தசஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தகவலை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க. இதனுடைய முதல் பதிவில் நான் கந்தசஷ்டி விரதம்னா என்ன, அதனுடைய பலன்கள்லாம் என்ன, எப்படி இருக்கணும், என்னென்ன முறையில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு பதிவிட்டிருக்கேன். நான் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த லிங்க்கில் போய் அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த விரதத்தை நீங்கள் எப்படி தொடங்குறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் செய்யலாங்க. நான் ஏன் என்னுடைய அந்த முதல் பதிவை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் எப்படி விரதம் இருக்கணும், பட்டினியோட விரதம் இருக்கணுமா, பட்டினி இல்லாமல் விரதம் இருக்கணுமா, பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாமா, இல்லை 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாமாங்கிறத பற்றியெல்லாம் எனக்கு தெரிந்த வகையில் நான் தெளிவாக நான் சொல்லியிருக்கேங்க. அதனால் நீங்கள் அதை ஒரு முறை அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த காணொளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7 நாளும் நீங்கள் சஷ்டி விரதம் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்க அது ரொம்ப உங்களுக்கு பேருதவியாக இருக்குங்க. அதனால தான் இந்த தகவலை நான் சொல்கிறேன். நான் முதலில் இந்த கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் எப்படி கடைபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு முடிவு செய்துக்கோங்க. அதாவது வீட்டில் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்களா, இல்லை பக்கத்தில் அருகாமையில் உள்ள முருகன் கோவிலில் விரதம் இருக்க போகிறீங்களா, எப்படி நீங்கள் இந்த 7 நாளும் இந்த விரதத்தை எப்படி நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்குள்ளே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்கள் இந்த விரதம் எப்படி தொடங்கணுங்கிறத நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் படம் வைத்தோ அல்லது கலசம் வைத்தோ நீங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை முதல் நாள்லேருந்தே நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கலசத்துக்கான முறையான ஆகம விதிகள் படி அதை கலசத்தெல்லாம் நீங்கள் தயார் பண்ணி வச்சு 7 நாளும் தொடர்ந்து விடாமல் முதல் நாள்லேருந்து 7 நாள் அந்த கலசத்துக்குரிய மரியாதையையும் அதுக்குரிய பூஜை முறைகளையும் நீங்கள் முறையாக அனுஷ்டித்து அந்த கலசத்தோடு சேர்த்து நீங்கள் பூஜை பண்ணணும். அதே மாதிரி வெறும் படம் வச்சு நீங்கள் பண்ணுறீங்களா, அதுமாரி படம் வச்சு பண்ணும்பொழுதும் அந்த படத்துக்கு உண்டான ஒரு மரியாதையும் ஒரு தெய்வ நிலையையும் நீங்கள் ஏற்படுத்திட்டு தான் நீங்கள் அந்த 7 நாளும் நீங்கள் இந்த கந்தசஷ்டி விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும். ஒரு நாள் செய்கிறேன், அடுத்த நாள் என்னால் செய்ய முடியல, அதுமாதிரி படம் வச்சோ கலசம் வச்சோ செய்ய முடியலன்னா பாதியிலெல்லாம் நிறுத்தக்கூடாது. படமாக இருந்தாலும் சரி, கலசம் வச்சு பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டே அதாவது நாளைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் 7ஆம் நாள் திருக்கல்யாணம் நீங்கள் கந்தசஷ்டி விரதத்தை முடிக்கிற வரைக்கும் முதல் நாள்லேருந்து என்னென்ன நீங்கள் முறையாக கடைபிடித்து செஞ்சுட்டு வந்தீங்களோ அதை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக கடைபிடித்து முடித்தாதான் அதுக்குண்டான பூர்ணாகதியும் பூர்ண பலமும் தெய்வ பலமும் தெய்வ சக்தியும் முருகனுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்குங்க. இதை மனசில் நல்லா உறுதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அதை விட முக்கியம் இதை நீங்கள் வழியாக உங்கள் வீட்டில் எல்லாம் செஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எப்படி இதை முறையாக நீங்கள் பெரிய முன்னோர்கள்லேருந்து கடைபிடிச்சிட்டு செஞ்சுட்டு வராங்கன்றதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு இந்த கந்தசஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப கவனமாக செய்யுங்க. இல்லைம்மா, நாங்கள் கலசமும் வச்சு பண்ண முடியல, படமும் வச்சு நாங்கள் பண்ணலை, சும்மா 7 நாளும் நாங்கள் சாதாரண முறையில் முருகனுக்கு நாங்கள் விரதம் இருந்து நெய்வேத்தியெல்லாம் படைச்சி நாங்கள் அப்படிதாம்மா நாங்கள் கும்பிட போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் இந்த முதல் நாள்லேருந்து தொடங்கி 7 நாளும் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கிட்டு இந்த பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க.
இல்லைம்மா, எங்கள் வீட்டு முறை கலசம் வச்சு நாங்கள் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது தான் முறை அப்படின்னிங்கன்னா, கலசத்தை எப்படி தயார் பண்ணணுங்கிறது ஓரளவு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அதை எப்படி தயார் பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இந்த விரதத்தை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறத இடத்த வந்து தேர்வு பண்ணிக்கோங்க. தெற்கை தவிர பாக்கி வடக்கு, மேற்கு, கிழக்கு இந்த 3 திசைகளை பார்த்து உங்களுடைய பூஜை ஆரம்பிக்கிற அந்த இடம் வந்து அமையணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீட்டு இட வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லைம்மா, எங்கள் பூஜை அறையிலே இதுக்கு இடம் இருக்குது, நாங்கள் அதிலே வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சால சிறந்தது. ஒரு வாழை இலையில் நெல்லோ இல்லை பச்சரிசியோ ஃபஸ்ட்டு பரப்பிட்டு அது மேலே ஒரு கலசத்தில் கலசம் ஃபுல்லாக நீரை நிரப்பிட்டு அந்த தண்ணியில் வாசனாதி திரவியங்கள், நீங்கள் நாட்டு மருந்து கடையிலெல்லாம் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கலசத்தில் பூஜை பண்ணுறதுக்கு தண்ணியில் கலக்கிறதுக்கான அந்த வாசனை திரவியம் எங்களுக்கு வேணும்னு கேட்டால் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு துளி அந்த தண்ணியில் கலந்துட்டு ஒரு மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் அதில் கலந்துட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டு மாவிலையை அந்த கலசத்தில் வச்சு அதன் மேலே ஒரு தேங்காயில் மஞ்சளை தடவி அதில் குங்குமம் இட்டு அந்த தேங்காயை அந்த மாவிலையில் வச்சு அந்த கலசத்தை கொண்டு வந்து நீங்கள் அந்த வாழை இலையில் அரிசி மேலேயோ நெல் மேலேயோ வச்சு பூஜையை நீங்கள் தொடங்கிறதுக்கு அந்த கலசம் வச்சு வழிபடுறதுக்கான அந்த ஆகம விதிகளோடு நீங்கள் அதை ஆரம்பிக்கணுங்க. நீங்கள் கலசத்தில் எங்களுக்கு நூல் சுத்தெல்லாம் தெரியாதேம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு என்ன தெரியுதோ, நம்மளால் என்ன முடியுதோ அதை ஆத்மார்த்தமாக நம்பிக்கையோட பக்தியோடு செஞ்சோன்னு சொன்னால் நிச்சயம் வந்து முருகன் அதை ஏற்றுப்பார். அதனால் நூல் சுற்றிட்டு தான் கலசம் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு பயப்பட தேவையில்லை. கலசம் நல்ல முறையாக நீங்கள் தயார் பண்ணி வச்சு பூஜையை தொடங்குங்க. நீங்கள் இப்போ படம் வச்சு நீங்கள் பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், முருகன் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய நல்ல அம்சமாக தெய்வாம்சமாக இருக்கக்கூடிய அந்த முகம் எல்லாம் வள்ளி தெய்வானை முருகனுடைய முகங்களில் நல்லா அழகாக சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு திருவுருவ படத்தை எடுத்து ஒரு மனையெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதில் ஒரு சிகப்பு துணியை விரிச்சிட்டு அந்த துணி மேலே இந்த வள்ளி தெய்வானை ஃபோட்டோவை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் பொட்டிட்டு அதுக்கு நல்ல பொதுவாக முருகனுக்கு வந்து செவ்வரளி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. எங்ககிட்டலாம் செவ்வரளி வந்து கிடைக்காதேம்மா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வரளிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மற்ற எந்த ரோஜா இந்த மாதிரிலாம் எல்லாமே பிடிக்கும். ஆனால் எது நம்மக்கிட்ட கிடைக்குதோ, எதை நம்மளால் வாங்கி போட முடியுமோ அந்த பூவை கண்டிப்பாக முருகனுக்கு அழகாக சின்ன மாலையாக உங்கள் கையால் கோத்து போட்டாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ தான் பூக்குது, எங்களுக்கு அதுதாம்மா இருக்குது எங்ககிட்ட, வேறு எதுவும் இல்லைனாலும் சரி, அந்த செம்பருத்தி பூவை கூட அழகாக நீங்கள் மாலையாக கட்டி முருகனுக்கு போடலாம். மஞ்சள் ஜாமந்தி இந்த மாதிரி என்ன உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கிற பூவை அழகாக முருகனுக்கு சாத்தி படத்தை நீங்கள் தயார் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு ஆகம விதிப்படி நீங்கள் தயார் பண்ணி விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து கந்தசஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான பூர்வாங்க வேலைகளான கலசம் வைக்கிறது, படம் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே முறையாக நம்ம ரெடி பண்ணி எல்லாம் நம்ம பூஜையை தொடங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். சரி, இப்போ கலசம் வந்து எப்போ வைக்கணும், படம் எப்போ வைக்கணும், கையில் காப்பு கட்டுறதுனா எப்போ பண்ணணும், இந்த கந்தசஷ்டி விரதத்தை எந்த நேரத்தில் நாம் தொடங்கி எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த நேரமும் அந்த துவங்குற முறையும் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதை பற்றியும் சொல்கிறேன். 22/10/2025 தான் நமக்கு வந்து கந்தசஷ்டி விரதமானது நமக்கு வந்து தொடங்குது.
அன்னையிலேருந்து தான் முதல் நாள் நமக்கு. ஸோ அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், காலையிலே 4லேருந்து 6 மணிக்குள்ளே நீங்கள் கலசத்தை தயார் பண்ணி கையிலையும் காப்பு கட்டிக்கிட்டு நீங்கள் கந்தசஷ்டி விரத பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. பொதுவாக இந்த மாதிரியான ஒரு விரதங்கள் பூஜைகள் இதெல்லாம் 6 மணிக்குள்ளே நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை போல் சால சிறந்தது எதுவும் கிடையாதுங்க. ஆனால் எல்லாராலையும் அதை கடைப்பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அதனால் அடுத்ததும் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதிகாலையில் இவ்வளோ சீக்கிரம் எங்களால் முடியாதுமாங்கிறவங்க அடுத்தது 6 to 7 அந்த நேரமும் என்னால் முடியாதுமா அப்படிங்கிறவங்க காலையில் 9:10லேருந்து 10:20க்குள்ளே இந்த 3 டயத்தில் எந்த டைம் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லபடியாக தொடங்க முடியும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த 3 நேரத்தில் உங்களுக்கு தோதான உங்களால் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் படம் வைத்தோ கலசம் வச்சோ நீங்கள் கந்தசஷ்டி விரத பூஜையை நீங்கள் தொடங்கலாங்க. நீங்கள் இப்போ காப்பு கட்டிட்டு விரதம் இருக்கணும் அப்படிங்கும்போது காப்பு கயிறு எப்படி நீங்கள் தயார் பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கலாம். நல்ல ஒரு நூல் கயிறு அதில் மஞ்சளை தடவி காய வச்சிங்கன்னா அது மஞ்சள் நூல் ஆகிடும். அந்த மஞ்சள் நூலில் ஒரு விரலி மஞ்சள் அதை எடுத்து நல்லா இறுக கட்டிட்டு அந்த மாதிரி தயார் பண்ண அந்த காப்பு கயிறை நம்ம கலசம் அல்லது முருகன் ஃபோட்டோ இது 2க்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஃபோட்டோ வச்சுருந்திங்கன்னா ஃபோட்டோவுக்கு முன்னாடி, இல்லை கலசம் வச்சுருந்திங்கன்னா கலசத்துக்கு முன்னாடி அதை வச்சுட்டு முதல்ல நம்ம யாரை கும்பிடணும், ஐங்கரனை அதாவது ஆனை முகத்தோனை அவனை கும்பிடணும். அடுத்ததாக நமது முன்னோர்கள் அன்று குலதெய்வம் 2 பேரும் ஒன்று தான். குலதெய்வனாலும் ஒன்று தான், நம்ம முன்னோர்கள்னாலும் ஒன்று தான். அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு அடுத்தது நம்ம விரதம் யாருக்கு இருக்க போகிறோம், முருகனுக்கு இல்லை. அப்போ முருகனை மனசார வேண்டிக்கிட்டு அப்பா உன்னை நினச்சி உனக்கு நான் கந்தசஷ்டி விரதம் இருக்க போகிறேன். இந்த விரதம் நல்லபடியாக மிக சிறப்பாக அருமையாக முடிய எல்லா வகையிலையும் நீ எனக்கு அனுக்கிரகம் பண்ணி ஆசீர்வதித்து உத்தரவு கொடுத்து இந்த விரதம் நல்லபடியாக முடிய எனக்கு நீ அருள் புரியணும்ப்பான்னு மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள யாராவது பெரியவங்க இருந்தால் அவங்கள விட்டு நீங்கள் கையில் கட்டிக்கோங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் யாரும் இல்லைம்மா, நாங்கள் கணவன் மனைவி 2 பேர் தான் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து விரதம் இருக்கீங்கன்னா கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ இந்த காப்பு கயிறை நீங்கள் கட்டிக்கிட்டு விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லைங்க நாங்கள் தனியாக தான் இருக்கோம், விரதமே நான் மட்டும்தான் இருக்க போகிறேன், அப்போ நான் எனக்கு யார் காப்பு கயிறு கட்டுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோயிலில் போய் கூட நீங்கள் அந்த காப்பு கயிறை நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக நீங்கள் கட்டிக்கலாம். அது நீங்கள் உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தனியாக விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா காப்பு கயிறு கட்டிக்கிறத இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். அப்புறம் சில பேர் காப்பு கயிறு கட்டிக்கிட்டு தான் விரதத்தை ஆரம்பிக்கணுமா, அது கட்டாயமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வரும். முடிந்த வரைக்கும் இந்த 7 நாளும் இந்த காப்பு கயிறை கட்டிக்கிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த காப்பு கயிறோட மகத்துவம், தெய்வ பலம், தெய்வ சக்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 நாளும் அந்த காப்பு கயிறானது முருகனுடைய ஒரு அம்சமாக இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு ஆபத்திலேருந்தும் சரி, ஒரு தடைகள், ஒரு தவறுகள், ஏதாவது ஒரு கஷ்டங்கள், இது எல்லாத்துலேருந்தும் நம்மளை அப்படியே தடுத்து நின்று நம்மளை காத்து அந்த 7 நாளும் நம்மளை அருமையாக அது நம்ம விரதத்தை பூர்த்தி பண்ணி முருகனுடைய அருள் கிடைக்க அந்த காப்பு கயிறானது நமக்கு துணையாக நிற்கும் அப்படிங்கிறது மிக மிக உறுதியான ஒரு சக்தி செயலுங்க. அதனால்
முடிந்த வரைக்கும் காப்பு கயிறு கட்டிக்கிட்டே நீங்கள் விரதத்தை இருக்கலாம். காப்பு கயிறு கட்டாமலும் செய்யலாம், அதனாலேயும் ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் எது உங்களால் முடியும், எது உங்களுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு காப்பு கயிறு கட்டிக்கிட்டு செய்யணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது, முருகனுக்கு என்ன விதமான மலர்களை சூட்டணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணும். மல்லி, முல்லை, செவ்வரளி, இது ரோஜா, இந்த மாதிரி எந்தில் வேணாலும் நம்ம மலர்களை சூட்டலாம். எங்கள்கிட்ட இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு எந்த கவலையும் வேணாம். நம்மக்கிட்ட கிடைக்கிற பூவை மாலையாகவும் சரி, நம்ம முருகனுக்கு அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணும்பொழுதும் சரி, இந்த மலர்களில் எது கிடைச்சாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி முருகனுக்கு நீங்கள் மாலையாகவும் சூட்டலாம், பூஜையும் செய்யலாம். நீங்கள் அடுத்தது என்ன நெய்வேத்தியம் பண்ணுறது அப்படிங்கிற அடுத்த கொஸ்டினும் நமக்கு வரும். முருகனுக்கு காலையில் நீங்கள் 4லேருந்து 6க்குள்ளேயோ இல்லை 6லேருந்து 7க்குள்ளேயோ இல்லை 9லேருந்து 10:30க்குள்ளேயோ நீங்கள் பண்ணும்பொழுது சக்கரை பொங்கல் பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், இல்லை கோதுமை ரவையில் பொங்கல் பண்ணலாம். எது வேணாலும் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். முருகனுக்கு ஒரு துத்தி போடக்கூடிய ஒரு பிரசாதம். அம்மா நாங்கள் ஒருத்தர் தான் இருக்கோம், காலையில் இத்தனையும் நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் பூஜையும் ஆரம்பிக்கணுன்னா எங்களால் முடியாதேம்மா அப்படிங்கிறவங்க கவலையே வேணாம். அழகாக ஒரு டம்ளர் பாலில் தேனை கலங்க, நெய் கலந்துக்கோங்க, ஒரு அப்படியே பிஞ்சு பச்சை கற்பூரம் சேருங்க. இல்லை பச்சை கற்பூரம் இல்லைன்னா கூட ஏலக்காய் தூள் அது இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இதை மட்டும் நீங்கள் கலந்து முருகன்கிட்ட வச்சும் கூட நீங்கள் நைவேத்தியமாக முருகனுக்கு நீங்கள் படைக்கலாம். இந்த நைவேத்தியங்கள்னு பார்த்தீங்கன்னா இதில் எது உங்களால் முடியுங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துக்கங்க. என்ன எப்போ பாரு இந்த அம்மா இதையே சொல்லிகிட்டு இருக்கு, உங்களால் எது முடியும் உங்களால் எது முடியும்னு இதையே சொல்கிறாங்களேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தோணும். உண்மை தானங்க. இன்றைக்கி இருக்கிற சமுதாய சூழலில், கால சூழலில் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் ஒரு விதமான குடும்ப சூழ்நிலை இருக்கிறதுனால எதையும் நம்ம இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும், இதுதான் சரி அதுதான் தவறு அப்படிங்கிறத நம்ம எதுவும் யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. நம்முடைய எண்ணம், குறிக்கோள், சிந்தனை, செயல், நடத்தை எல்லாமே என்ன அப்படியே 100% அப்பழுக்கு இல்லாமல் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம அப்பா நீயே கதின்னு அவன் காலடியில் சரணடைஞ்சி இந்த 7 நாளும் அப்படியே ஃபுல்லாக முருகனை நினச்சே நம்ம விரதம் இருந்து கும்பிட நீங்கள் கும்பிட்டு முடித்த அந்த 7ஆவது நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு கைமேல பலனை நீங்கள் என்ன நினச்சி விரதம் இருந்தீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கலைன்னா என்னான்னு கேளுங்க. அது நீங்கள் எதை நினச்சி வேணாலும் நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். உங்கள் வீட்டில் பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணம் நடக்கணும்னு ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, நல்ல வரன் அமையணும்னு நினச்சி சங்கல்பம் பண்ணிக்கோங்க. என் பொண்ணோ பையனோ டாக்டர் படிக்கணும், இன்ஜினியர் படிக்கணும், பெரிய உயர்கல்வியெல்லாம் படிக்கணும், ஃபாரின் போய் படிக்கணும், அதுக்கு நல்லபடியாக எல்லாம் சீட்டு கிடச்சி பசங்க நல்லபடியாக போய் நல்ல உயர்கல்வி படிக்கணும்னு சங்கல்பம் பண்ணுறீங்களா, அதை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப நாளாக நோய்வாய்ப்பட்டு என்ன மருத்துவம் சிகிச்சை பண்ணாலும் அவங்களுக்கு அது சரியான முறையில் அது உடல் நலம் சரியாகாமல் ரொம்ப அவங்கள போட்டு மேலே கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காப்பா, அவங்க நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட ஆயுசோட உடல் நலம் தேறி நல்லபடியாக வீடு சேரணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அடுத்தது சில பேருக்கு சொந்த வீடு மனை இடம் இதெல்லாம் நல்லபடியாக அமையணும்னு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்களும் எனக்கு நல்ல வீடோ ஒரு இடமோ மனையோ நல்லபடியாக எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிவிட்டு பூஜையை ஆரம்பிங்க. இந்தமாரி அவங்கவுங்களுடைய நோக்கம், எண்ணம், சிந்தனை, விருப்பம் இதெல்லாம் என்னென்னங்கிறத நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு பூஜையை ஆரம்பிங்க. இப்போ அடுத்தது பூஜையை ஆரம்பித்த உடனே நம்ம முருகனுக்கு என்னென்ன பாராயணங்கள்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாமும் உங்களுக்கு தோணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன உங்களால் படிக்க முடியுமோ அதை படிங்க. வேல்மாறல் படிங்க, வேல் வகுப்பு படிங்க, திருப்புகழ் படிங்க. இப்போ சொந்த வீடு
நிலம் மனை இதெல்லாம் அமையணுன்னா அண்டற்பதி குடியேறன்னு அந்த திருப்புகழை படிங்க. இப்போ குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னா திருப்புகழில் உள்ள செகமாயை உற்ற கனவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பமுடலூரின்ற அந்த பதிகத்தை படிங்க. அடுத்தது குழந்தை பேர் சொன்னேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரத்துலேயும் படிக்கலாம். இந்த மாதிரி நிறைய படிச்சுக்கிட்டே போகலாம். நீங்கள் என்ன பதிகம் கந்த சஷ்டி படிக்கலாம். இந்தமாரி முருகனுடைய பாராயணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம். இந்த விரத நேரத்தில்ங்க இந்த எல்லா பாராயணங்களையும் அவனுடைய மந்திரங்களையும் எல்லாத்தையும் நம்ம சொன்னால் கூட ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்கிற அந்த மந்திரத்துக்கு உள்ள அந்த மந்திர சக்தி, தெய்வ பலம், தெய்வ அருள் ஈடு இணை இல்லாததுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 108 முறை இந்த ஓம் சரவண பவா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிங்க. நான் சொன்ன இந்த முறைகள் படியெல்லாம் நீங்கள் முதல் நாள்லேருந்து விரதத்தை தொடங்கி முருகனுக்கு எல்லாம் பாராயணங்களை எல்லாம் படித்து அவனுக்கு பிடித்த பிரசாத நைவேத்தியங்களை படைச்சி தூப தீப ஆராதனைகளை எல்லாம் காட்டி முருகனை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி, அப்பா நீ தான் என்றைக்கும் எனக்கு உன்னையொழிய ஒருவரையும் நம்புகளேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிரு கை கோலப்பா வானோர் கொடிய வினைகள் தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சி அப்படியே நெஞ்சு உருக எண்ணம் உருக சிந்தனை உருக கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் கொட்டுற மாதிரி மனம் உருக வேண்டி அவனை வழிபடுங்க. நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி எண்ணிய எண்ணம் நிறைவேறி அம்சமாக எல்லாம் நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை போல் நல்ல ஒரு அருமையான பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா ஆன்மீகம் தொடர்பாக என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை பார்த்த உடனேயே ஃபஸ்ட்டு ஒரு லைக் சிம்பிள் கொடுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் இந்த சேனலை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. இந்த கந்தசஷ்டி விரதம் தொடர்பான அடுத்தடுத்த நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு நான் தொடர்ந்து பதிவிடுறேங்க. வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.